அருமையானவர்களே, அதிசீக்கிரத்தில் வரப்போகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். மறுபடியுமாய் கடைசி காலத்தை குறித்த ஒரு முக்கியமான சத்தியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். சப்ஜெக்ட் ஆனது எருசலேமின் 3வது தேவாலயம் கட்டப்படுமா என்று. இதை குறித்து தான் நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஏனென்றால் தேவ மக்கள் மத்தியில கடைசி காலத்தை குறித்து, முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்தும், உபத்திரத்து காலத்தை குறித்தும், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை குறித்தும், 3வது தேவாலயத்தை குறித்தும், எருசலேமில் கட்டப்படுகிற 3வது தேவாலயத்தை குறித்தும் தவறான கருத்துகளும், தவறான உபதேசங்களும், தவறான அபிப்பிராயங்களும் இருக்கிறது. இதெல்லாம் கலைத்தெறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட, மறுபடியும் தேவனுடைய வார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். ஒவ்வொரு தீர்க்க தரிசன பகுதிகளையும் நாம் படித்து பகுத்தறிந்து அதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அதற்கு முன்பாக தேவாலயத்தை குறித்து சுருக்கமாக நாம் அறிந்து கொள்வோம். முதல் தேவாலயம் யார் கட்டினது என்றால் தாவீதின் குமாரனாகிய சாலமோன் கட்டினது. பிற்பாடு கிறிஸ்துவுக்கு முன்னால் 586வது வருஷத்துல பாபிலோன் தேசத்தை ஆண்டு நேபுகாத்நேச்சார் ராஜா வந்து 3 முறை படையெடுத்து எருசலேமையும், எருசலேமில் உள்ள தேவாலயத்தையும், அதை சுற்றில் இருக்கிற அலங்கத்தையும் சுட்டெரித்து போட்டான். பிற்பாடு இஸ்ரவேல் மக்கள் 70 வருஷம் பாபிலோன் தேசத்துல அடிமைகளாக சிறையிருப்பில் இருந்தார்கள். அப்படி இருந்த சமயத்துல எரேமியா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னான். எரேமியா 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறிற்று. கோரேஸ் அரசாண்ட சமயத்துல எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, கோரேசை கர்த்தர் எழுப்பி அவன் மூலமாய் ஒரு கட்டளை பிறந்தது. இது போல எல்லா மக்களும் நீங்கள் போய் உங்களுடைய தேசத்துக்கு திரும்பி போய் அங்க இருக்கிறதான ஆலயத்தை நீங்கள் கட்ட வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுத்த சமயத்துல எஸ்ரா, செருபாபேல் இவங்க தலைமையில வந்து அந்த ஆலயம், 2வது ஆலயம் கட்டப்பட்டு முடிந்தது. பிற்பாடு புதிய ஏற்பாடு காலத்துல இந்த தேவாலயத்தை சரியாக பராமரிக்க விட்டுவிட்டார்கள். அதனால ஏரோது ராஜா வந்து மறுபடியும் இந்த ஆலயத்தை புதுப்பித்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக, இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இந்த ஆலயத்தை கட்டி முடித்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்க பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரமேறின பிற்பாடு AD 70 டைட்டஸ் தலைமையில ரோமர்கள் வந்து 2வது ஆலயம் ஆகிய தேவாலயத்தை முற்றிலுமாக அழித்து போட்டார்கள். இப்போது பிரசன்ட் ஏஜ்ல எருசலேம்ல தேவாலயம் இல்லை. அதற்கு பதிலாய் அல் அக்ஸா மாஸ்க் என்ற இஸ்லாமியருடைய தொழுகை இருக்கிறது. இதுதான் தேவாலயத்தினுடைய வரலாறு. மிக சுருக்கமாய் நான் சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் தானியேல் தீர்க்கதரிசிக்கு இப்பொழுது நாம் வருவோம். அதை பற்றி கொஞ்சம் நாம் பார்க்க போகிறோம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல், நான் சொன்னேன் இல்லைங்களா, கோரேஸ் ராஜா கட்டளை எழுப்பினான், நீங்க மறுபடியும் எருசலேமுக்கு போய் உங்கள் தேவாலயத்தை நீங்கள் கட்டுங்கள் என்று சொல்லி, அந்த கட்டளை முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகை, இந்த உலகத்துல குழந்தையாக பிறக்க போகிற காரியத்தை முன்கூட்டியே தானியேல் தீர்க்கதரிசி அறிவிக்கிறார். 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். அதை சொல்லிவிட்டு 26ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறார்? அந்த 62 வாரங்களுக்கு பின்பு, நான் ஏற்கனவே சொன்னேன் 62 வாரங்கள் என்றால் ஒவ்வொரு வாரமும் 7 வருடங்கள், சரிங்களா? அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். கரெக்டாக இந்த காலத்தை கவனித்து பார்த்தால், இந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கிற அந்த சம்பவம், நமக்காக சிலுவையில அவர் ஜீவனை கொடுத்த அந்த சம்பவம் முன்கூட்டியே தானியேல் தீர்க்கதரிசி மூலமாய் அறிவிக்கப்படுகிறது. மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அடித்து போடுவார்கள். வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அடித்து போடுவார்கள் என்ற அந்த வார்த்தைக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒன்று, AD 70 டைட்டஸ் தலைமையில ரோவர்கள் வந்து தேவாலயத்தை இடித்து போட்டாங்க இல்லைங்களா, அந்த காரியத்தை குறிக்கிறது. இன்னொன்று, உபத்திர காலத்துல அந்தி கிறிஸ்து வரப்போகிறான் என்பதையும் தானியேல் இந்த இடத்துல மறைமுகமாக தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். எனவே இந்த 26ஆம் வசனம் பாதி நிறைவேறிருக்கிறது, இன்னும் பாதி நிறைவேற போகிறது.
முக்கியமாக 27ஆம் வசனம் தான் கடைசி தீர்க்க தரிசனம், நிறைவேற போகிற கடைசி தீர்க்க தரிசனம். 27ஆம் வசனம் என்ன சொல்கிறது? அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது, வாரம் என்றால் 7 வருடம், 7 நாட்கள் எப்படி இருக்கிறதோ அப்படி 7 வருடம். பாதி சென்ற போதுன்னு அர்த்தம் என்ன? 3 வருஷம் சென்ற பிற்பாடு அந்த கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துவான், பலியும் காணிக்கையும் ஒடிய பண்ணுவான். அப்பொழுது என்ன நடக்கும்? அருவருப்பான செட்டைகளோட பாழாக்கிறவன் அந்த கிறிஸ்து வந்து இறங்குவான். எங்கே இறங்குவான்? தானியல் அதை சொல்லவில்லை, அது மறைக்கப்பட்டிருக்கிறது. பைபிளை சொல்லுகிறது, நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதான நிர்மூலம் பாழாக்கிறவன் மேல் தீருமட்டும் சொரியம் என்றார். தானியல் தீர்க்கதரிசி இதோடு அவர் முடித்து விடுகிறார். ஆனால் இந்த இடத்துல ஒரு வார்த்தை முக்கியமாய், பாழாக்கிறவன் வந்து இறங்குவான். எங்கே இறங்குவான், எந்த ஸ்தலத்தில் இறங்குவான் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேற்கோள் காட்டி அவர் பூரணப்படுத்துகிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். மேலும் பாழாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, யார் இவன்? அந்தி கிறிஸ்து. ஆண்டவர் அதை மேற்கோள் காட்டுகிறார். பாழாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்துல நிற்க காணும் போது, நல்லா கவனிங்க, நீங்கள் அதை, அந்த அந்தி கிறிஸ்துவை பரிசுத்த ஸ்தலத்தில், பரிசுத்த ஸ்தலம் பாருங்க, எந்த வார்த்தை அது குறிக்கிறது என்றால் தேவாலயத்தை அதை குறிக்கிறது. எப்படி ஆசாரிப்பு கூடாரத்தின் வடிவமைப்புல தேவாலயம் கட்டப்பட்டதோ அதே போலவே 3ஆம் ஆலயம் கட்டப்படும். இன்றைக்கு பாருங்க, அநேகர் நம்புறது இல்லை. என்ன சொல்றாங்க? இதெல்லாம் ஆண்டவர் சிம்பாலிக்கா சொன்னாரு, ஒரு அடையாளமா சொன்னாரு, அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறிவிட்டது, இனி 3வது தேவாலயம் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது என்று நினைக்கிறாங்க. அப்போ அந்தி கிறிஸ்து எங்கே வந்து இறங்குவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஏன்னா இயேசு சுவாமி சொன்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான் மிகவும் முக்கியமானது, அதுதான் ஃபைனல், அதுதான் முடிவானது. அப்போ ஆண்டவர் திட்டவட்டமா சொல்லுகிறார். பாழாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் காணும் போது, இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்துல காணும் போது அந்தி கிறிஸ்து அந்த பரிசுத்த ஸ்தலத்துல வந்து உட்காருவான். உட்கார்ந்து தன்னை தேவனை போல காட்டுவான். அந்தி கிறிஸ்து தன்னை தேவனை போல காட்டும் பொழுது, அப்போதுதான் இஸ்ரவேல் மக்களுடைய கண்கள் திறக்கப்படும். ஒரு பெரிய கலவரம் உண்டாகும். இஸ்ரவேல் மக்கள் பயந்து கொண்டு ஓடி ஒளிவார்கள் என்று வேதம், ஆண்டவருடைய வார்த்தை திட்டவட்டமாய் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தை நிச்சயமாக எதிர்காலத்துல நிறைவேறும். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, இதே வசனங்களை குறித்து, இதே தீர்க்க தரிசனை குறித்து பவுலும் சொல்லியிருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் நிருபம் 2ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். பாருங்க, 1ஆம் வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதை குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்திலாவது கிறிஸ்துடைய நாள் சமீபமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். 3ஆம் வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகன் பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. பவுல் இந்த இடத்துல எவ்வளவு தெளிவா சொல்கிறார் பாருங்க. கேட்டின் மகன் யார்? இந்த கேட்டின் மகன் அவன்தான் அந்தி கிறிஸ்து. அந்த பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றின் மேலாக தன்னை உயர்த்துகிறனாவையும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து, அப்போ தேவனுடைய ஆலயத்தில் என்று பவுல் சொல்லுகிறார். எந்த ஆலயம் இது? இன்னும் 3ஆம் ஆலயம் கட்டப்படவில்லை. அப்போது 3ஆம் ஆலயம் ஃபியூச்சர்ல, எதிர்காலத்துல கட்டப்படும். அருமையான தேவ பிள்ளைகளை, அப்படி எதிர்காலத்துல கட்டப்படுகிற அந்த சமயத்துல தான் வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறனாகவும் அவன் இருப்பான். அந்த பரிசுத்த தலத்துல அவன் உட்கார்ந்து கொண்டு நானே தேவன், நானே மேசியா என்று சொல்வான். ஆன்டி கிறிஸ்டுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுங்களா? போலி கிறிஸ்து என்ற அர்த்தம். ஏனென்றால் ஆன்டி கிறிஸ்ட் கிறிஸ்துக்கு எதிராக செயல்படுவன். அப்போ தன்னை தேவனை போல காட்டும் போதுதான் யூதருடைய கண்கள் திறக்கப்படும். இந்த பவுல் திட்டவட்டமாய் 1-4 வரைக்கும் தெசலோனிக்கேயர் நிருபத்துக்கு எழுதும் போது அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த தெசலோனிக்கேயர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ வருகை குறித்து அநேக தவறான காரியங்களை கற்றுக்கொண்டிருந்தார்கள்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு மிகவும் எதிர்பார்த்து வாஞ்சையா இருந்தார்கள். அதே நேரத்தில் தவறான கருத்துக்களும் தவறான உபதேசங்களும் அப்போதே இருந்தது. அந்த காலத்தில் இருந்தது போலவே இந்த காலத்திலும் அருமையானவர்களே இருக்கிறது. தேவாலயம் இல்லை, இனியாவது கட்டப்பட போவதில்லை, இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? தேவாலயத்துல தன்னை தேவனை போல் அவன் காட்டுவான். அப்போ 3வது ஆலயம் கட்டப்படும், நிச்சயமாய் கட்டப்படும். ஆனால் அது எப்போது என்று நமக்கு தெரியாது. இப்போதே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியர் சொல்லியிருக்கிறார், தேவாலயத்து செல்லும் வழி என்று சொல்லி போர்டை யூதர்கள் தயாரித்து கொண்டிருக்கிறாங்களாம். அதை சீக்கிரமா அவங்க நாட்ட போறாங்க. இன்னும் தேவாலயமே வரல, தேவாலயமே இன்னும் கட்டப்படல, ஆனாலும் இதுதான் வழி, தேவாலயத்துக்கு இதுதான் வழி என்ற போர்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு நம்பிக்கை பாருங்க, கட்டாயம் கட்டிடுவோன்ற நம்பிக்கை. ஆனா இந்த உலகத்தை பார்க்கும்போது சரௌண்டிங்ல இருக்கிற அந்த அரபு நாடுகள் மற்ற நாடுகளை கவனித்து பார்க்கும்போது இது இம்பாசிபிளா தெரியும், முடியாதுதான் தெரியும். எப்படிங்க ஆகும்? பெரிய போர் நடக்கும், பெரிய கலவரம் உண்டாகுமே, எப்படி தேவாலயம் கட்டப்படும் என்று சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் அந்தி கிறிஸ்து ஆட்சியில அது நடந்தே தீரும். ஏனென்றால் அவன் என்ன பண்ணுவான்? எல்லாரையும் ஒருமுகப்படுத்துவான், ஒரே நாடாக கொண்டு வருவான், ஒரே நோட்டு, அதாவது ஒரே கரன்சியாக கொண்டு வருவான். எல்லாரும் ஒருமுகப்படுத்தி எல்லார்கிட்ட சமாதானமா பேசி எல்லா நாடுகளின் தலைவர்களையும் ஒன்றிணைத்து இந்த தேவாலயம் அவனுடைய தலைமையில கட்டப்படும். அந்தி கிறிஸ்து தான் இதற்கு முக்கியமாய் உதவி செய்வான். அவனோடு சேர்ந்து தான் யூதர்கள் கட்டுவார்கள். ஆனால் அந்த ஆலயம் கட்டின பிற்பாடு அவன் வந்து பரிசுத்த ஸ்தலத்துல அந்த பாழாக்கிற அருவருப்பாகி அந்தி கிறிஸ்து வந்து உட்காரும் போதுதான் யூதருடைய கண்கள் திறக்கப்படும். அப்பொழுதுதான் உண்மையான மேசியாவை அவர்கள் அறிய ஆரம்பிப்பார்கள். ஆண்டவர் அவருடைய கண்களை திறந்து அந்த இக்கட்டான நேரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை ரட்சிப்பார் யூத ஜனங்களை. பிற்பாடு தான் இந்த உலகத்துல இயேசு சாமி பரிசுத்தவான்களோடு கூட பயங்கரமாய் ஆண்டவர் வந்து நாசின் சுவாசத்தினாலே அந்தி கிறிஸ்துவை அடித்து போடுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நன்றாக கவனித்து வாசித்து படிக்க ஆரம்பிங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த வார்த்தைகள் புரிய ஆரம்பிக்கும். ஆனா வேதத்துக்கு ஒவ்வாத, வேதத்தில் இல்லாததை யாராவது ஒருத்தர் சொன்னார்னால் அதை புறக்கணிங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களை வழி நடத்தும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பார். God bless you.